ஆ எல்லாம் சரியா இருக்கு. டேய், ஆனந்திக்கு ஒரு புடவை கொடுக்கணும்னு எடுத்து வச்சேன், அதை மட்டும் காணுமேடா. மா, உள்ள ரூம்ல எங்கேயாவது வச்சிருப்ப பாருமா. ஆமாடா, பெட்ரூம் ஷெல்ஃப்ல எடுத்து வச்சேன், மறந்துட்டேன். யாழினி, ஏய் யாழினி. என்னம்மா? பெட்ரூம் ஷெல்ஃப்ல ஆனந்திக்கு ஒரு புடவை எடுத்து வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. இது வரேன். இந்தாமா. ஏய், நாங்க 2 பேரும் கிளம்பிட்டோம், நீ இன்னும் குளிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? நேரம் ஆகுதுடி. மா, இவ குளிச்சுட்டு கிளம்பி வர்றதுக்குள்ள நம்ம பூஜையை முடிச்சுட்டு வந்துடலாம். கரெக்ட், அதனாலதான் கிளம்பல. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. ஏய், அவன் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னா போயிட்டு வாங்கன்னு சொல்ற. சீக்கிரம் போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வா. அம்மா, அண்ணன் சொல்றதுக்காக ஒண்ணு நான் வரலன்னு சொல்லல. இந்த பூஜையில நான் என்ன பண்ண போறேன்? உன் மருமகளுக்கு தானே பூஜை, அதுக்கு அண்ணனும் ஆனந்தியும் வந்தா போதும். நான் எதுக்கு தேவையில்லாம? ஏய், என்னடி பேசுற? தன்வந்திரி பூஜைங்கிறது வெறும் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு மட்டும் பண்றது இல்ல, குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பண்றது. அப்படிப்பட்ட பூஜைக்கு நீ மட்டும் வரமாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சும்மா ஏதாவது வியாக்கியானம் பேசிட்டு இருக்காம போய் கிளம்பு. அம்மா, நான் சொல்றேன்னு கோச்சிக்காத. உனக்கு உடம்பு சரியில்லாதப்போ நீயும் அண்ணனும் எத்தனை தடவை போன் பண்ணீங்க? உங்க போன் எடுத்தாங்களா? இன்னைக்கு வரைக்கும் ஆனந்தி வீட்டுக்கு வந்து பார்க்கவும் இல்ல. அப்படி இருக்கும்போது அவங்க நல்லா இருக்கணும்னு நீ பூஜைக்கு ஏற்பாடு பண்ணதே ஓவரு. இதுல அவங்கள ஆபீஸ்க்கு போய் கூப்பிட்டு வந்திருக்க பாரு. உன்னெல்லாம் என்ன சொல்றது? நீ எதுக்குமா இவ்ளோ கீழே இறங்கி போற? என்ன பேசுற நீ? ஏதோ நம்ம குடும்பத்துக்கே சம்மந்தம் இல்லாத 3வது மனுஷன் நல்லா இருக்கணும்னு அம்மா பூஜைக்கு ஏற்பாடு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. ஆனந்தி இந்த குடும்பத்துல ஒருத்தடி. அவங்க அப்படி யோசிச்சிருந்தா இந்நேரத்துக்கு இங்கெல்லாம் இருந்திருக்கணும். இப்ப வரைக்கும் கிளம்பிட்டேன் வரேன்னு ஒரு போன் கூட பண்ணலையே. யாழினி, நீ பேசுறது சரியில்லை, சும்மா சொல்லிட்டேன். டே அன்பு, அவ கிடக்குற அதிக பிரசங்கி. 2 நாளா அவளுக்கு பித்து பிடிச்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவளை விடுறா. நீ ஆனந்திக்கு போன் பண்ணி கொடு, எங்க வந்துட்டு இருக்கான்னு நான் கேக்குறேன். இந்தம்மா. ஏய் சௌந்தர்யா, நேரமாச்சு, எழுந்துரு. அன்பு எதுக்கு இம்புட்டு வளர்ந்து போன் பண்றாரு? ஹலோ மருமகளே, அத்தை பேசுறேன். சொல்லுங்க. கோயிலுக்கு கிளம்பிட்டியா? எங்க வந்துட்டு இருக்க? நான் இப்பதே கொஞ்சம் முன்னாடி எழுந்தேன். குளிக்க போறேன், குளிச்சுட்டு வந்துடுறேன். இப்பதான் குளிக்க போறியா? யாழினி இப்பதான் குளிக்க போறா. சரி, நீ குளிச்சு கிளம்பி வீட்டுக்கு வந்துரு. அன்பு அப்பாக்கு விளக்கு ஏத்திட்டு சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பிடலாம். விளக்கேத்தணுமா? நானா? மருமகளே, பதிலையே காணோம். இப்போ குளிச்சு கிளம்பி பஸ்ஸு பிடிச்சு அங்க வர நேரமாயிரும். அதுக்கப்புறம் கிளம்பி கோயிலுக்கு போகணும்னா ரொம்ப நேரமாயிரும். கோயிலு ஹாஸ்டலுக்கு பக்கம்தானே. நான் இப்படியே கிளம்பி கோயிலுக்கு வந்துடுறேன். நீங்களும் நேரா கிளம்பி வந்துருங்க. நீ பஸ்ல எல்லாம் வர வேணாம், நான் அன்பு அனுப்பி வைக்கிறேன். அவன் கூட பைக்லயே வந்துரு. இல்ல இல்ல, வேணாம், பாவம். எதுக்கு அவருக்கு அலைச்சல்? அதுவும் இல்லாம வார்டன் மேடம் ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. அவங்கள பார்த்து பேசிப்புட்டு நான் நேரா கோயிலுக்கு வந்துடுறேன். நீங்களும் அங்க வந்துருங்க. அப்படியா? சரிம்மா, வந்துரு. ஏய், சீக்கிரம் போய் குளிச்சு ரெடி ஆகு போ. ஆனந்தி என்னமா சொல்றா? நான் வேணா ஹாஸ்டலுக்கு போய் கூட்டிட்டு வந்துடுவா? இல்லடா, அவ நேரா கோயிலுக்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டா. யாழினி ரெடி ஆயிட்டு வந்ததும் நாம கிளம்பிடலாம்.